Alhamdulillah, Rabbil Alamin, wassalatu wassalamu ala Rasulil Karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Rabbil Alamin புனிதமிக்க ரமலானுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் இபாதத் செய்வதற்கு நசீபை தந்த ரப்பல் ஆலமீன் ரமலானுக்கு பின்னும் இதே ஆர்வத்தோடும் ஆர்வங்களோடும் இபாதத் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. தொழுகையில் இதோடு 22 வழங்கப்பட்டுள்ளது. சூரா சபா, சூரா ஃபாத்திர், சூரா யாசீன், சூரா சாஃபானினுடைய வசனங்கள் ஓதப்பட்டுள்ளது. நிறைய விஷயங்கள் இன்று ஓதப்பட்டது. சபா அப்படின்ற ஒரு ஊர் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஊர், மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊர். அதற்கான சபையை மஸ்கனிக்கு மாயா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுமா, சபா அப்படின்ற மக்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கின்றது. அந்த மக்களுக்கு ஜன்னத்தைனி யமீனி வஷிமால், அந்த ஊர் சபான்ற ஊருக்குடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 தோட்டங்களை நாம் ஆக்கியிருந்தோம். அந்த தோட்டங்களை இனிப்பான பல வழக்கங்களை நாம் மக்களுக்கு கொடுத்திருந்தோம். நிறைய அல்லாஹ் சபவாசிகளுக்கு கொடுத்திருந்தோம். கிதாபுகளில் எழுதுவாங்க, அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு பெண்மணி அவர் தலையில தன்னுடைய ஒரு கூடையை சுமந்துட்டு அந்த தோட்டத்துக்குள்ள அந்த பெண்மணி போயிட்டு வந்தான் அப்படின்னா பழம் பறிக்க தேவையில்லை, தானாகவே அந்த கூடை நிரம்பும் அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய தோட்டத்துல பழங்கள் அவ்வளோ இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அந்த ஞானத்திற்கு செய்திருந்தாங்க அந்த ஊர் மக்களுக்கு. அப்போ மக்கள் எல்லாம் மக்களுடைய ஞானத்தில் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்துகளுக்கு நீங்க சுக்ர் செய்யணும் சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ் தான ஞானத்துக்கு நன்றி செலுத்த மறந்தார்கள். அப்படியே அந்த தோட்டத்தை எல்லாம் அரசனாலையும் செயல் இரம் என்ற காற்றை எல்லாம் தான் அந்த மக்களுக்கு அனுப்பி அப்படியே அந்த பழங்கள் எல்லாம் கசப்புத்தன்மையுடைய பழங்களாக மாறிடுச்சு. எழுதுறாங்க, எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே கள்ளி செடிகளாக மாறி போனதாக வரலாறுகளில் எழுதுறாங்க. அந்த வரலாறு என்று ஓதப்பட்டது. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மௌத்தினுடைய நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். பைத்துல் மக்திஸுடைய கட்டட பணி ஜின்கள் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது மெம்பரில் நின்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மேற்பார்வை செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சுட்டாங்க, நிற்கிற அந்த பொசிஷன்லேயே எல்லாம் ரூபை கைப்பற்றிட்டாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஜின்கள் எல்லாம் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா, எங்களுக்கு எல்லாமே மறைவான விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஜின்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ் எல்லாம் கைப்பற்றிட்டான். அவங்களுடைய அசாவை அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானது ஜின்களுக்கு தெரியாது. சரி, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கள் எல்லாம் வேகமாக கட்டட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பலமா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அசாவை தகக்குழு மின்சாரத்தா தாபத்துள்ளார் கரையான் அந்த அசாவை அறித்தவுடன் என்ன செய்வாங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சாய்வார்கள். அப்போ ஜின்கள் எல்லாம் பேசிக்கொள்ளணும், அல்லா யாரும் உங்கள் கையில் நாம நினச்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு மறைவான விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு, ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஜின்கள் பேசிக்கொள்ளும். அந்த வரலாறு இன்னைக்கு ஓதப்பட்டது. அதே மாதிரி நமக்கு பரிச்சயமான சூரா யாசீன், கல்குல் குர்ஆனினுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய சூரா யாசீன் என்று ஓதப்பட்டது. சூரா யாசீன் பொறுத்த வரைக்கும் நமக்குலாம் தெரியும், நமக்கு அடிக்கடி ஓதுவோம். நாமெல்லாம் தினசரி ஓதக்கூடிய ஆட்களும் உண்டு, மோத்தாக்களின் மீது ஓதக்கூடிய ஆட்களும் உண்டு. யாசீன் சூறாவை மட்டும் நாம் என்ன நினைச்சிட்டோம்னா அது ஏதோ ஒரு நன்மைகளை சம்பாதித்து தரக்கூடிய ஒரு சூறா, அல்லது நம்மளுடைய ஒரு ஆன்மீக ரீதியான பார்வையை மட்டுமே நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா யாசீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மோத்தாக்களுக்கு ஓதுவதற்கான சூறாவாக மட்டும் என்ன செஞ்சோம்னா யாசீனை ஒதுக்கி வச்சுட்டோம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக்கள் மீது யாசீனை ஓத சொல்லியிருக்காங்க, மௌத்தானவங்களுக்கு யாசீன் ஓதி துஆ செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்காக மட்டும் ஓதப்பட வேண்டிய சூறா அல்ல யாசீன் சூறா. யாசீன் சூறாவினுடைய அர்த்தங்களை படிக்கணும். ஹபீபுன் நஜ்ஜார் அப்படின்ற ஒரு நபர் ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை அந்த மக்கள் ஏற்க மறுத்த உடனே அந்த வசனங்கள் எல்லாம் என்று ஓதப்பட்ட
வஜாரஜுமின் அக்ஸல் மதீனத்து ரஜுல் யஸ்ஆ, ஊருடைய ஓரத்துல இருந்து ஹபீபு நஜ்ஜார் வருவாரு. வந்து கால யாரைத்த கௌமி யாரமோன், மக்களே ஏன் வந்து இந்த மாதிரி அந்த ரசூல்மார்கள் நீங்க போய் வைக்கிறீங்க, மாநில ஆகுதுலத்தை ஃபக்கரணி விலையை துரிஜாவும், இந்த மாதிரி அல்லாஹ் நீங்க ஏன் வணங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹபீபு நஜ்ஜார்ன்றவர் வந்து ரசூல்மார்கள் அந்த ஊர் மக்கள் பொய்ப்படுத்தினாங்க, அதனால அந்த ஊர் மக்கள்கிட்ட சண்டை போடுவார் ஹபீபு நஜ்ஜார். அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவர் அப்படியே கழுத்துல பிதிச்சு என்ன செய்வாங்கன்னா கொலை செய்து வருவார்கள் ஹபீபு நஜ்ஜார். அந்த 23 ஸ்டார்டிங்ல தான் அவர் மாலையான ஆபுதலை ஃபதர்னி வலி துர்ஜாவும் தகுதி துணி ஆயுத ரஹ்மான பில்லுல்லா துணி ஷஃபாஅத்தும் செய்யவலா என்கிறது. அவர் அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் 23ஆம் ஜுஸினுடைய ஆரம்பத்தில் வரும். அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கழுத்தில் மிதிச்சு கொலை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, கீழே தொழில் ஜன்னா, உயிரோடு இருக்கும் பொழுதே சோனத்தில் நுழைவீராக என்று சுபசோபனம் பெறப்பட்ட ஒரே நபர் யாருன்னு சொன்னால் அது அந்த ஹபீபு நஜ்ஜார். கழுத்தில் மிதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நீ சொர்க்கத்தில் நுழைவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த ஹபீபு நஜ்ஜார் சொல்லுவானா, காலை யாரை தப்போமி அழகும், என்னுடைய கூட்டத்தார்களுக்கு தெரியல, பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், அல்லாஹ் தஆலா எனக்கு எவ்வளவு பெரிய மகஃபிரத்தை வச்சிருக்கிறான், என்னை எவ்வளவு பெரிய சங்கையானவனா மறுமையில வச்சிருக்கிறான் அப்படின்றத என்னுடைய கூட்டத்தார்கள் விளங்காம போயிட்டாங்களே என்று அப்பொழுதும் ஒரு கூட்டத்தார் குறித்து வருத்தப்பட்டதாக இந்த யாசீன் சூறால வரும். அந்த யாசீன் சூறாவினுடைய தமிழாக்கத்தை நம்ம படிக்கணும். வெறும் அந்த மூதாக்களின் மீது ஓதுறது அல்லது வெறும் இந்த மஞ்சள் கிதாப் எடுத்து ஓதுவது சிறப்பு தான். எல்லா விதமான அந்தஸ்துகளும் யாசீன் சூறாக்கு உண்டு. அதையும் தாண்டி அதை சூறாவினுடைய பின்னணியில் சூறாவினுடைய உள்ளடக்கமாக பொதித்திருக்கின்ற எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொன்னா படிக்கணும். யாசீன் சூறால ஆன்மீகம் இருக்கின்றது, யாசீன் சூறால அரசியல் இருக்கின்றது, யாசீன் சூறால ஒட்டுமொத்த உலகத்தினுடைய படைப்பினங்களுடைய உண்மை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். மனித படைப்பு மட்டுமல்ல, சூரியனை படைச்சது, சந்திரனை படைச்சது, அதே மாதிரி பூமியை படைச்சது, எல்லா விஷயங்களுடைய படைப்பு குறித்தும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகுல்லி ஷைஇன் கல்புன், எல்லா பொருட்களுக்குமே ஒரு இதயம் ஒன்று இருக்குது. கல்புல் குர்ஆன், குர்ஆனினுடைய இதயம் யாசீன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வெறும் மௌத்தானவர்களுக்கு மட்டும் ஓதப்பட வேண்டிய சூரா என்பதற்காக அல்ல, அதையும் தாண்டி அந்த சூறாவினுடைய உள்ள அர்த்தத்தை குறித்து இந்த சமுதாயம் அதிலிருந்து பாடம் பெற வேண்டும். ரம்தாஸில் யௌமயுல் முஜ்ரிமூன், அன்னைக்கு மறுமையில எல்லாரும் ஒண்ணா நிற்போம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, ரம்தாஸில் யௌமயுல் முஜ்ரிமூன், பாவிகளை நீங்க மட்டும் தனியா நில்லுங்கப்பா. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, அலமாக இலைக்கும் யாபனி ஆதம், மக்களே அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை வணங்கக்கூடாது என்று உங்கள்கிட்ட நான் முன்னாடியே ஒப்பந்தம் எடுத்திருந்தேனே. அலமாக இலைக்கும் யாபனி அல்லாஹ் தஅபுது ஷைத்தான் இன்னஹுலக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு எதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேனே. வனியஅபுதுனி, என்னையே நீங்க வணங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆதா ஸிராத்து முஸ்தகீம், என்னையே நீங்க வணங்கி வரக்கூடிய பாதை சிறந்த பாதை என்பதாக நான் பட்ட சொல்லியிருந்தேனே அப்படின்னு நாளைக்கு மறுமையில நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் யாசீன் சூரா பேசும். நிறைய படைப்பினங்கள் குறித்து ஆசைப்படும் வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கி போன எலும்பை எடுத்துட்டு வருவார். அப்படியே தூசியா இருக்கும், எலும்பு தொட்டா நுறுற மாதிரி இருக்கும் அந்த எலும்பு. அந்த எலும்பை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தூக்கி போட்டு, உங்க இறைவன் இதெல்லாம் உயிர்ப்பிப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு சவாலா ஆசைப்படும் வாயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா யாசீன் சூராவின் கடைசி சொல்றாரோ, அவலம் யரவுல் இன்சானு அன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஃபஸீமுன் முபீன், இந்திரிய துளியிலிருந்து மனிதனை நாம் படைச்சதை அவன் பார்க்கலையா? வதரபலனா மஸலன் நஸிய ஹல்கா, அவனுடைய படைப்பு அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் என்ன கேட்கிறான்னா, காலம் எல்லாமுடைய ரபீம், மக்கி போன இந்த எலும்பை உயிர்ப்பிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டே வந்து கேட்கிறான், யார சொல்றா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க, யுஹீஹல் லதி, அந்த எலும்பை உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாசீன் சூராவுடைய கடைசி பக்கம் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஆசிப்பின் வாயிலுக்கு பதிலுக்கு ஒரு விதமாக என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். மனிதனுடைய படைப்பு, பிரபஞ்சத்தினுடைய படைப்பு, சூரியன், சந்திரன், பூமி, சூரியனுடைய சுற்றுவட்ட பாதை, சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதை, சந்திரனை ஏன் படைச்சிருக்கோம், சந்திரன் இந்த மாதிரி தேஞ்சி அப்படியே வளருது இல்லையா, அது அனைத்துமே எல்லா விஷயங்களும் அரசியல், ஆன்மீகம், அறிவியல் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு சூறா தான் சூரா யாசீன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீன் ஓதிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா தேவையை கபூல் செய்வான். தினசரி ஃபஜருக்கு பின்னால் யாசீன் சூராவை யார் ஓதுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் என்று இவ்வளவு அழுத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஆயத்துக்களை ஓதணும். பக்கராவுடைய கடைசி ஆயத்துக்களை, அந்த ஆயத்துக்களை எல்லாம் ஓத வேண்டும் என்று வலியுறுத்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதே போன்று தினசரி ஓத வேண்டிய ஒரு சூறாவாக இந்த யாசீனை சொன்னதற்கு காரணம் யாசீன் சூறாவில் பொதிந்திருக்கின்ற அவ்வளவு விஷயம். அப்படிப்பட்ட யாசீன் சூறா என்று ஓதப்பட்டது. இன்னைக்கு நாம எடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சூரா ஃபாத்திர் அப்படின்ற சூறா இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. அந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான், உருவாக்கி இருக்கின்றான். ஊலி அஜ்னிஹத்தின், இறக்கை உடையவர்களாக, சிறகுகள் உடையவர்களாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை உருவாக்கி இருக்கின்றான். மஸ்னா, 2 இறக்கைகள் இருக்கும் சில மலக்குமார்களுக்கு. பசுலாக சில மலக்குமார்களுக்கு 3 இறக்கைகள் இருக்கும். பர்மா, சில மலக்குமார்களுக்கு 4 இறக்கைகள் இருக்கும். வயஜிது ஃபில் ஹல்கி மா யஷா, சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு நாடுகின்றானோ அவ்வளவு இறக்கைகளை கொடுப்பான் அப்படின்னு மலக்குமார்கள் குறித்து இன்று வசனங்கள் போடப்பட்டது. மலக்குமார்கள் குறித்து ஈமான் ரொம்ப நம்மள்கிட்ட பலமா இருக்கணும். சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா சரி, குல்லு ஆமன பில்லாஹி ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி. அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ஈமான் கொள்கிற விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளுடைய அக்கீதா, நம்முடைய கொள்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் உறுதியாக இருக்குது. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு மலக்குமார்கள் படைச்சிருக்காங்க. மயாளுக்கு ஜுனூத ரப்பிக இல்லா, மலக்குமார்களை நம்மளால எண்ணவே முடியாது. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பேர் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை படைத்திருக்கிறான் என்பது அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறிந்த விஷயம். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா 3 விதமா தான் மனுஷனை படைச்சான். மொத்த படைப்பும் அல்லாஹ் தஆலா 3 விதமா படைச்சிருக்கான். முதல் படைப்பு மலக்குமார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அக்ல் சொல்லக்கூடிய அறிவை கொடுத்தான். ஷஹவத் என்று சொல்லக்கூடிய ஆசையை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கொடுக்கிறார். மலக்குமார்களுக்கு அறிவு இருக்கும், ஆசை இருக்காது. இரண்டாவதாக கால்நடைகள், கால்நடைகளை அல்லாஹ் தஆலா அக்ல வச்சு, அக்ல் இருக்காது, கால்நடைகளுக்கு அறிவு கிடையாது, ஆனால் ஆசைகள் இருக்கும். இரண்டையுமே வச்சு படைக்கப்பட்ட படைப்பு இருந்துச்சுன்னா மனித படைப்பு. அறிவும் இருக்கும், ஆசைகளும் இருக்கும். விஷயங்களை கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய அறிவை அவனுடைய ஆசைகள் மிகைத்து விட்டது என்று சொன்னால் பஹுவகல் பஹாய், அவன் கால்நடைகளை போன்றவன். ஃபமன் வலப ஷஹுவத்து, அவனுடைய அறிவு அவனுடைய ஆசைகள் மிகைத்து விட்டால் பஹுவக மன்சிலத்தில் மலாயிகா, அவனுடைய ஆசைகளை விட அறிவு அவனிடத்தில் மிகைத்திருந்தால் அவன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மலக்குமார்களுடைய அந்தஸ்தை பெறுவான். அதே போன்று ஆசை மிகச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப கால்நடைகளை போன்றவன் அப்படின்னு நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் தஆலா வசீகல் நரகம் இருக்கு, நரகம் நாளைக்கு மறுமையில் இழுத்து கொண்டு வரும் நரகம். கிட்டத்தட்ட 70,000 கடிவாளங்கள் இருக்குமா நரகத்திற்கு. அந்த நரகத்தை இழுத்துட்டு வருவதற்கு 70,000 கடிவாளங்கள் உடைய நரகத்தை இழுத்து கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா நியமிப்பான். இவ்வளவு மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறார். அவ்வளவு ஹலகல்லாஹு ஷை, அல்லாஹ் தஆலா முதலாக தண்ணீரை படைச்சான், அதுக்கப்புறம் அரிஷை படைச்சான், அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒளியை, அல்லாஹ் தஆலா ஒளியிலிருந்து நிறைய விஷயங்கள் ரப்பல் ஆலமீன் படைத்தான். அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள். மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட கொள்கை அல்லது அவர்களுடைய தொடர்பு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு மலக் கிதாபுகளில் எழுதுறாங்க, ஒரு மலக்கினுடைய ஆற்றல் உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ் படைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த மனித படைப்பு ஜின் இனத்திடத்தில் எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கிற்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பலமிக்க படைப்பா அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நான் பார்த்தேன். அவங்களுடைய அளவு எப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த கோணத்துல பார்க்கறாங்க. அப்ப மலக்குமார்கள் அப்படின்றவங்களை அல்லாஹ் தஆலா இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்காங்க. நிறைய வேலைகள் எல்லாம் தஆலா மலக்குமார்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பொறுப்பா நியமிச்சு இந்த வேலைகளுக்கெல்லாம் இந்த மலக்குமார்கள் அப்படின்னு. ஹமலத்துல் அர்ஷ், அரிசை சுமப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சில மலக்குமார்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப அரிசை சுமப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை படைச்ச உடனே மலக்குமார்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் நக்குமா அதா அம்லி அரிசிகையா அல்லாஹ், அல்லாஹ் உன்னோட அரிசி நாம சுமக்கிறதா? எப்படி உன்னோட பிரம்மாண்டம் இவ்வளவு பிரம்மாண்டமான, நீ
அழின ஜனாடிக, எவ்வளவு மிக மகத்துவமானவன் பிரம்மாண்டமானவனா நீ இருக்கிற, உன்னோட அரிச சுமைப்பதற்கு நாங்கள் எப்படி நாங்கள் சக்தி பெறுவோம் அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டோட அல்லாஹ் தஆலா சொன்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நீங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த என்னுடைய அரிசி நீங்க லேசான முறையில சுமந்துடலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். அதனால தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம ஹதீஸ்களை பார்த்தோம்னா அரிசினுடைய பொக்கிஷத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப எப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த வழக்குமார்கள் அரிசி சுமப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆற்றலாக ரப்புல் ஆலமீன் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். சில மலக்குமார்கள் எப்பவுமே அல்லாஹ் தஆலா நின்ற நிலையிலேயே வணங்கிட்டு இருப்பாங்க. சில மலக்குமார்கள் ருக்குவிலேயே இருப்பாங்க. சில மலக்குமார்கள் சஜிதாவிலேயே இருப்பாங்க. இதுவரைக்கும் சூர் ஊதப்படும் வரை, சூர் ஊதப்படும் வரை அப்படியே இருக்கிற மலக்குமார்கள் சூர் ஊதிக்கிட்ட சத்தம் கேட்டோன்னா அந்த நிலையிலிருந்து அப்படியே அல்லாஹ்வை பக்கம் திரும்புவாங்களாம். கிட்டத்தட்ட உலகம் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை எப்பொழுது படைத்தானோ அதிலிருந்து சூர் ஊதப்படும் வரை சில மலக்குமார்கள் நின்று கொண்டே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சில மலக்குமார்கள் ருக்குவுல, சில மலக்குமார்கள் சஜிதாவுல. சூர் ஊதப்பட்டவுடன் மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலாவை பார்த்து கேட்டாங்களா, சுப்ஹானக மா அபதனாக ஹக்க இபாதத்திக யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை என்று படைத்தது முதல் உலக அழிவு நாள் வரை ருக்குவுல சஜிதால நின்ற நிலையில் வணங்கிய மலக்குமார்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம அல்லாஹ் தஆலாவை எந்த அளவுக்கு வணங்கி இருக்கின்றோம், நம்முடைய இபாதத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலாட்ட எந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். மொத்தமா நமக்கு தெரியும் பிரபலமான மலக்குமார்கள் 4 மலக்குமார்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். அது மலக்குல் மௌத். சூர் ஊதுவதற்காக அழைக்கப்பட்ட இஸ்ராஃபீல், மலக்குல் மௌத் என்று சொல்லப்பட்ட இஸ்ராயீல். இஸ்ராயீல் அப்படின்ற பெயர் வந்து முன்னாடி உள்ள வேதங்கள்ல உள்ள பேர். முன் சென்ற வேதங்கள்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கினுடைய பெயர் இஸ்ராயீல் அப்படின்னு இருக்கு. அதனால நான் அப்படியே நம்ம புலக்கத்திலையும் மலக்குல் மௌத், அதாவது மலக்கை உயிரை கைப்பற்றக்கூடிய மௌத்தை நம்ம என்ன செய்யலாம், இஸ்ராயீல் அப்படின்ற மாதிரி நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சபையில ஒரு அமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. அமைச்சர் உட்கார்ந்துருந்த உடனே மலக்குல் மௌத் வர்றாங்க. வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மலக்குல் மௌத் பேசுறாங்க, அந்த அமைச்சரை பார்க்குறாங்க, பேசுறாங்க, அந்த அமைச்சரை பார்க்குறாங்க. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமைச்சர் வர்றாரு. வந்து இந்த மாதிரி யாரோ மலக்குல் மௌத் தன்னுடைய தோற்றத்தில் வர்றாரு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அந்த அமைச்சர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட யார் ஒரு ஆள் வந்து இதை பேசிக்கிட்டு இருந்தார், என்னையை பார்த்து பேசினாரு அப்படின்ன உடனே சொன்னாங்க வந்து இருக்கிறது மலக்குல் மௌத் அப்படின்ன உடனே அந்த அமைச்சருக்கு பயம் வந்துருச்சு. நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால கண்டிப்பாக நம்ம ரூல் கைப்பற்ற போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் ஒரு இரவு பயணித்தால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அதை வந்து ஒரு செகண்டில் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுல பயணிச்சு போயிடுவாங்க. அப்போ இந்த அமைச்சர் கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த மாதிரி இனி யாருக்கும் தெரியாத தூரம் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த அமைச்சர் கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு கட்டளை இருக்கிறார்கள். இப்போ தூரமாக கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் இந்த அமைச்சரை காற்றுட்ட கட்டளை கொண்டு காற்று கொண்டு போய் இந்த அமைச்சரை விட்டுட்டு வந்துடுது. மறுநாள் அதே மலக்குல் மௌத் திரும்பி வருவாங்க. வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போனீங்க. போன உடனே அந்த அமைச்சர் வந்து கேட்டதுனால ரொம்ப தூரமாக என்ன செஞ்சேன், கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற உடனே அப்போ மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், ஆமாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய நேற்று நாம் வந்தது லுஹாவினுடைய நேரத்தில் வந்திருந்தேன். ஆனால் லுஹருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை கைப்பற்ற சொல்லியிருந்தான். இந்த இடத்துல கைப்பற்ற சொல்லலை. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் அல்லாஹ் தஆலா கைப்பற்ற சொல்லியிருந்தான். அங்கே கைப்பற்ற சொன்னான் ரப்புல் ஆலமீன். ஆனால் இவர் இங்கே இருக்காரு, எப்படி அங்கே வருவார் நேற்று நான் யோசிச்சு அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அல்லாஹ் தஆலா உங்கள் மூலமாக என்ன செஞ்சுனா ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சேன், அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு ரூஹை கைப்பற்றணுமோ லுஹருடைய நேரத்துக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா வர வச்சுட்டான். அந்த இடத்தில் வைத்து நான் அவருடைய ரூஹை கைப்பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குல் மௌத் சொன்னதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் எழுதுவாங்க. இப்போ மலக்குல் மௌத் அவர்கள் குறித்து நாம் என்ன செஞ்சுன்னா ஈமான் ரொம்ப பலமாக இருக்கணும். ஒரு 19 நபர்கள்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், சனது சமானியா 19 மலக்குமார்கள் நரகத்தினுடைய காவலர்களாக இருப்பாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நரகம் என்று முடிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 6 மலக்குமார்கள் சேர்ந்து அந்த பாவி என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. 6 மலக்குமார்கள் கொண்டு போய் நரகத்தினுடைய வாசல்ல 6 மலக்குமார்கள் சேர்ந்து அந்த மனிதனை இழுத்துட்டு போவாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 6 மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அந்த மனிதனை தூக்கி நரகத்துல போடுவாங்களாம். மீதம் இருக்கக்கூடிய 6 மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த நரகத்துல இருக்கக்கூடிய அந்த விழுந்த அந்த மனிதனை வேதனை செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் இன்னொரு 6 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. இப்போ மொத்தம் 18 மலக்குமார்கள். மொத்தம் 19 எல்லாம் நரகத்தினுடைய காவலர்களா எல்லாம் நியமிச்சிருக்கான். இந்த இதுல 18 பேர் வந்துடுவாங்க. ஒரே ஒரு ஆள் வச்சிருக்கான், மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் நரகத்தினுடைய காவலர். நரகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அப்படியே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. வனாதவ் யா மாலிக், ஓ மாலிக்கே எங்களை எங்களால இந்த நரகத்துல முடியல, எங்களுக்காக வேண்டி உங்க இறைவன்ட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, திரும்பவே மாட்டாங்க. கடைசியில் அல்லாஹ் தஆலா கட்டளைப்பான், மாலிக்கு நீங்க போய் அவங்கள திரும்பி பாருங்க. ஒரு தடவை தான் திரும்புவாங்க. திரும்பின உடனே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தைய மாலிக் நம்மளை பார்த்து திரும்பிட்டாரு, அதனால கண்டிப்பா நமக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரகவாசிகள் எல்லாம் சரி நமக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் நல்லா என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்பொழுது மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, இன்னும் மாக்கித்தோம், கண்டிப்பா நீங்க இங்கே தான் இருப்பீங்க, வள அத்துசரஜம், இந்த இடத்தை விட்டு உங்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது, இந்த இதில் தான் மறுபடியும் நீங்க இருப்பீங்க என்று அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருவாங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த ஈமான்களமா இருக்காங்க. நரகத்தினுடைய காவலர்கள், நரகத்தில் வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்கள், அவர்களுடைய பிரம்மாண்டகம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆற்றல் குறித்து நாம் நம்முடைய ஈமான்ல அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்லீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வழிக்கு எடுத்த உடனே பூமிக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன செஞ்சா இப்லீஸ் போயிட்டு இந்த மாதிரி அந்தரி எல்லாம் எப்படி போகிறோம், என்னால் தானே இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால தானே நான் வந்து இந்த மாதிரி உடனே லானத்து எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு, அதனால சல்லித்தினி ஆகும் ஆதமுடைய மக்கள் மேல நான் எனக்கு அதிகாரம் நீ கொடுக்கணும், அவங்களுடைய கண்ட்ரோல் ஃபுல்லா என் கையில வரணும், அதுக்காக நீ அதிகாரம் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா சொன்னா நான் என்ன கட்டளைன்னு தெரியும், சரி உனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டாச்சு. இந்த விஷயம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்ட்ட பேசினாங்களே, அல்லாஹ் சல்லத்த அலைஹி இப்லீஸை என் மேல சாட்டிட்டார், அவனுடைய சூழ்ச்சிகள்ல இருந்து அவனுடைய ஊசலாட்டத்துல இருந்து உன்னுடைய உதவி இல்லாம என்னால வெளியே அந்த இதுல பாதுகாப்பு பெற முடியாது. இப்போ இப்லீஸை சாட்டினி எனக்கு ஏதாச்சும் கொடுறப்பே அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட உடனே அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, உள்ளமா வலித வலதுக்க, உங்களுடைய மக்கள்ல உங்களுடைய பிள்ளைகளில் எப்பொழுதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கின்றதோ, குழந்தை பிறக்கின்ற நேரமெல்லாம் மக்கள் துபிக்க மலக்கன் எஹ்ஃபதோ, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட சேர்ந்து ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா நினைக்கிறான். எதற்காக வேண்டி அந்த குழந்தையை அந்த மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை நான் நியமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம கூட நம்ம பிறக்கும் பொழுது மட்டுமல்ல, பிறப்பிற்கு முன்பிலிருந்தே நம்முடைய தொடர்பு மலக்குமார்களுடைய தொடர்பு ஆரம்பிச்சது. இந்திரிய துளியாக தாயினுடைய கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அங்க ஒரு மலக்கு பேசுறாங்க அல்லாஹ்ட்ட. நமக்கும் மலக்குமார்களுக்கான தொடர்பு எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு சொன்னா, நாம் நம்முடைய தாயினுடைய கருவறையில இந்திரிய துளியாக இருந்த நேரத்திலிருந்து நாம் மரணித்து சொர்க்கமா நரகமா என்று அதனுடைய வாசல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்துல நமக்கும் மலக்குமார்களுக்குமான தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்திரிய துளியா இருக்கும்போது மலக்குமார்கள் எல்லாம் கேட்பாங்க, யாரெல்லாம் இதை வந்து அப்படியே வச்சிருக்கவா, இது அப்படியே குழந்தையா வெளியேற்றவா, இந்த குழந்தைய எப்படி வெளியேற்றணும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, சத்தியா சனிதா, மூதேவியாக வாழ்வானா சீதேவியாக வாழ்வானா, பாஜக இவனுக்கான ரிஸ்க் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் எழுதக்கூடிய பொறுப்பாக ஒரு மலக்கு நாம் பிறப்பதற்கு முன்பே நம்முடைய தொடர்பை மலக்கு ஏற்படுத்திக் கொள்கிறார். கிராமன் காத்திவின் தெரியும், நம்மை தீவி பதிவு செய்யக்கூடிய அந்த மலக்குமார்கள் நம்முடைய அந்த மூத்து ரூஹு கைப்பற்ற நம்ம எடுத்தோன்னா அல்லாஹ் நம்ம ரூஹை கைப்பற்ற மாட்டான். ஃபர்ஸ்ட் நமக்காக வேண்டிய ரிஸ்க்குக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட மலக்கு நம்மள்ட்ட வருவாங்களாம். மலக்குள் அர்ஸாக் நமக்காக வேண்டிய அல்லாஹ் ரிஸ்க்குன்னு ஒரு சில மலக்குமார்கள் நியமிச்சிருப்பான். அந்த மலக்கு வந்து சொல்லுவாங்களாம் நம்மள்ட்ட, இந்த மாதிரி நான் உலகத்துல எல்லா மூலையிலையும் தேடி பார்த்துட்டேன், உனக்கான ரிஸ்க் எங்கேயுமே இல்லை, அதனால நம்மளுடைய ரிஸ்க் உஃபியத்து குள்ளுமாரசன் பண்ணலாம், அல்லாஹ் உனக்கு ரிஸ்க்குன்னு என்ன எழுதியிருக்கானோ அது எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமே உனக்கு உலகத்துல எங்கேயுமே ரிஸ்க் கிடையாது, அதனால உன்னுடைய ரிஸ்க் நிப்பாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மலக்கு மியா தண்ணி, நான் தண்ணி குடிக்கிறோம்ல அதுக்குன்னு சில மலக்குகள் எல்லாம் நியமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மலக்கு வந்து சொல்லுவாங்களாம்,
தண்ணீருக்காக வேண்டி நினைக்கிற மலக்கு. உஃபியத்துக்குள்ளுமா புத்தி வழக்கமில்லையா, உலகத்துல நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன், உனக்கு என்று தண்ணீர் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அது எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி உனக்கு தண்ணீருக்கான வேலை இல்லை, உன்னுடைய தண்ணீர் உன்னுடைய உடல் எழுதி நிப்பாட்டப்பட்டாச்சு அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுவாங்களாம். அடுத்து மலக்குள் அன்பாஸ், நாம மூச்சு விடுறோமா இல்லையா, அந்த மூச்சு சரியா விடுறோமா இல்லையா பார்க்கறதுக்கு அல்லாமத்தால ஒரு மலக்கணி நினைச்சிருக்கான். அந்த மலக்கு வந்து சொல்லுவாங்களாம், ஒஃபியத்துக்குள்ளமா புத்தி வழக்கமில்லை அன்பாஸ், எனக்கு மூச்சு எல்லாம் எவ்வளோ கொடுத்துருந்தானோ அந்த மூச்சு ஃபுல்லாமே என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, இதுக்கடுத்து உன்னால் மூச்சு விட முடியாது அப்படின்னு அந்த மலக்கு சொல்லிட்டு விடைபெறுகின்ற பொழுது மலக்குள் மௌத்து வருவார்கள், பந்தருவை கைப்பற்றுவார்கள். இதுதான் மலக்குமாறுகளுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு. மலக்குமாறுகளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதையும் தாண்டி மலக்குமாறுகளுடைய துவாவை பெறுவதற்கான முயற்சியில் நாம் மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க. ஒரு சில நபர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய நபர், ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலிருந்து தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு கிளம்பி செல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மலக்குடைய துவா கிடைக்கிறது அப்படின்னு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் வீட்டில் ஒன்று செஞ்சுட்டு அல்லது தொழுகைக்காக வேண்டி கிளம்பி வீட்டிலிருந்து வெளியே போகும் பொழுது அப்ப மலக்குமார்கள் துவா செய்தாங்களா, அல்லாஹும்ம ஃபிர் லி ஹாதர் ரஜுல், யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டிலிருந்து கிளம்பி போறான் என்று அந்த மலக்கு துவா செய்யறாங்க. தொழுகைக்காக வேண்டி வீட்டில இருந்து கிளம்பினா மலக்குடைய துவா கிடைக்கும். பள்ளிவாசல இந்திலாரோ சலாத்தி மாகசலா, ஒரு தொழுகை முடிஞ்ச உடனே இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர்களுக்கும் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. ஒரு தொழுகை முடிஞ்ச இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கோம், எந்த சலாத்த மாகசலா, ஒரு தொழுகை முடிஞ்சிருச்சு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றார் இறைவா, அதனால இவருடைய பாவத்தையே நீ மன்னிப்பாயா என்று தொழுகையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. நான் பார்த்த தாகிரன் இரவு தூங்கும் பொழுது ஒழு செய்து தூங்கக்கூடிய நபர்களுக்கும் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும். ஒரு மனுஷன் ஒழு செஞ்சுட்டு தூங்குறான் அப்படின்னா அல்லாஹ் அவனுடைய தலைமாட்டில் ஒரு மலக்கல்லாத தண்ணியுமே பார்க்கணும் ஒழு செய்து தூங்கக்கூடிய நபர்கள். அப்போ சைத்தான் சில இடங்கள்ல வரும் பொழுது இந்த மலக்கை செய்வாங்கன்னா பாதுகாப்பாங்க. பாதுகாப்பது மட்டுமல்ல, அல்லாஹ் மகஃபிரலி ஃபுலான், இந்த மனுஷனை நீ மன்னிச்சிருக்கிறப்ப, ஏன்னா பெண்ணமும் பார்த்ததாக இவர் தூங்கும்போது ஒழுவோடு தூங்கிக்கிட்டார், ஒழு செய்து விட்டு தூங்கிக்கிட்டார், அதனால இவருடைய பாவத்தை நீ மன்னித்து விட இறைவா என்று எவர் ஒருவர் இரவில் தூங்கும் பொழுது ஒழு செய்து தூங்குகின்றாரோ அவருக்கும் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. அவன் ஆத மறியலன், ஒரு மனுஷன் நோயாளியை சென்று நலம் விசாரிக்கிறார் என்றால் அந்த மனுஷனுக்கும் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட கிட்டாமல் 70,000 மலக்குமார்களுடைய துவா அந்த இயாதத்துல் மறியல் சொல்லக்கூடிய நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய நபருக்கு 70,000 மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. அடுத்து தாவத்துல் மறுபலியாக ஒரு மனுஷன் நமக்காக வேண்டி துவா செய்வதை விட பிற முஸ்லிம் சகோதரனுக்காக வேண்டி துவா செய்கின்ற பொழுது பின்னாடி ஒரு மலக்கு பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் இவர் இன்னொருத்தருக்காக துவா செய்யறாரு, அதனால இவருக்காக வேண்டி என்னென்ன துவாக்கள் எல்லாம் இருக்கிறோ, எல்லா தேவைகள் எல்லாம் இருக்கின்றோ எல்லாத்தையும் நீ கபூல் செய்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று பிற நபருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நபர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. மனக்காம சப்பில் அப்பல், தொழுகையில முதல் சப்பில் நிற்கக்கூடிய நபர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்கின்றது. முதல் சப்பில் நிற்கக்கூடிய ஆட்களை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் ஃபிர் லி ஹாதர் ரஜுல், யா அல்லாஹ் இந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிச்சிடு. இவர் ஆர்வத்தோடு வந்து முதல் சப்பில் நிற்கிறார், அதனால இந்த மனிதனுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் என்று அந்த முதல் சப்பில் நிற்கக்கூடிய நபர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்குது. அல்லாஹ்வுடைய பாதையை நாம் ஏதாச்சும் செலவழிக்கும் பொழுது, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகில் ஹலஃபா, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையை ஏதாச்சும் விஷயத்தை சதகா செய்யும் பொழுது நமக்கு பின்னாடி மலக்குமார்கள் துவா செய்வாங்களா, யா அல்லாஹ் இவரை இந்த செலவு செய்தாரா இல்லையா, இதற்கு பகரமாக இவருடைய பாவத்தை நீ மன்னிக்கணும், எதை செலவு செய்கின்றாரோ அதை விட சிறந்ததை நீ இவருக்கு திருப்பி கொடுக்கணும் என்று செலவு செய்யக்கூடிய சதகா செய்யக்கூடிய நபர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்குது. நம்ம பாதுகாக்க இருசில அடைக்கும் ஹஃபலா, பாதுகாப்பதற்காக இனி மலக்குமார்கள் கூட இருக்கிறாங்க. அடிக்கடி இல்லாமல் தரானவங்க காலத்துல அடிக்கடி இல்லாமல் தரானவங்களை கொலை செய்வதற்கு ஒரு திட்டம் தீட்டப்படுது. அப்ப மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பாருங்க உங்களை கொலை செய்யறதுக்கு நிறைய பேர் திட்டம் தீட்டுறாங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கல அப்படிங்கிறது. அப்ப அடிக்கடி இல்லாமல் தர சொன்னாங்களா, அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி என்ன சோதனைகளை என்ன ஆபத்துகளை எழுதி இருக்கின்றானோ அதை தவிர்த்து நம் மீது வரக்கூடிய சோதனைகளை, நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகளையும் தடுப்பதற்கு அல்லாஹ் ஒரு மலக்கணியை வச்சிருக்காங்க. மலக்குமார்கள் நம்மள்ட்ட ஒரு ஆபத்து ஒரு சோதனை வரும்போது அவங்க பார்ப்பாங்க, இது இவனுடைய கதிர்
தஸ்தீகிலிருந்தும் சோதனையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார்கள் அப்படின்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நமக்காக துஆ செய்வதற்கு மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறார். நம்முடைய ரிஸ்க்குக்கு, தண்ணீருக்கு, மூச்சு காற்று முதற்கொண்டு அல்லாஹ் தஆலா சரியான முறையில் இயக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மோடு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பயணம் செய்ய வைக்கிறார். அப்படிப்பட்ட மலக்குமார்களை நம்மிடத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு சில அமல்களில் நம்ம கவனமாக இருக்கிறோம். எல்லா விஷயமும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் செய்கின்ற பொழுது மலக்குமார்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு துண்டித்து போகும். முதல் விஷயம் பொய் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயம் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இதை கதிகளாக ஒரு அடியான் பொய் சொன்னான் என்று சொன்னால் அவங்க கூட இருக்கிற மலக்குமார்கள் எல்லாருமே மயில ஒரு மீல் தூரமாக தள்ளி போயிடுவாங்களா. ஏன்னா அவனுடைய வாயிலிருந்து ஒரு துருவாடை வீசும். அந்த துருவாடை மலக்குமார்களுக்கு பிடிக்காது. அதனால எல்லா மலக்குமார்களும் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் தள்ளி போயிடுவாங்க அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம சொல்லணும், சாதாரண பொய்ன்னு நினைக்கிறோம். பொய் மூலமாக மலக்குமார்கள் கிட்ட ஒரு மைல் தூரம் தள்ளி செல்கின்றார்கள். இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வீடுகளில் மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், பரக்கத்துடைய மலக்குமார்கள், பாவமன்னிப்பு செய்யக்கூடிய நமக்காக துஆ செய்யக்கூடிய மலக்குமார்கள் வீட்டில் நுழைவதற்கு ஒரு சில விஷயங்கள் தடையாக அமையும். அதில் வந்து நாயத்துக்குள்ள மலாயிகா மலக்குமார்கள் சில வீடுகளில் நுழைய மாட்டாங்க. கல்போல் நாய் இருக்க வீட்டில் நுழைய மாட்டாங்க. ஹிஞ்சீர் இருக்க வீட்டில் நுழைய மாட்டாங்க. வசூரத்துக்கு உருவப்படம் இருக்கக்கூடிய வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி வைஸ்மாஃபி ஜரசும், இந்த வீட்டில் தேவையில்லாத பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அன்றைய காலத்தில் இசைக்கருவிகள் இருந்ததுனால இசைக்கருவிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் தொலைக்காட்சியின் மூலமாக தவறான விஷயங்கள், இபாதத்துகளை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்கப்படுகின்ற பொழுது அந்த வீடுகளிலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ரஹ்மத்தினுடைய பரக்கத்தினுடைய இஸ்திக்பாரினுடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இருந்து நாம் தருகின்ற பாடங்களாக இருக்கின்றது. அது இல்லாமல் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லி தரக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.